हाय JPK'S ईसी हिंदी इनकी நம்ம பார்க்க போறது स्वरों की मात्रा एंगல अह शब्द பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல அம் की मात्रा वाले शब्द பார்த்தோம். அம்னா மேல வந்து ஒரு பிந்து வைப்போம். ஆக்கு மேல ஒரு புள்ளி வைக்கிறது தான் அம் की मात्राன்னு சொல்லியிருந்தோம். அது பார்த்தீங்கன்னா அடுத்த லெட்டருக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய ப்ரொனன்சியேஷன் மாறும்னு சொல்லியிருந்தோம். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும். அது எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. எப்படி ப்ரொனன்ஸ் பண்ணணும், எப்படி எழுதணும்னு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அஹ கி மாத்ரா வாலே சப்த பார்க்கலாம். அஹ இது பார்த்தீங்கன்னா ஸ்வரில் லாஸ்ட் எழுத்து தான் அஹ. நம்ம ஸ்வர் வீடியோ பார்க்கும்போதே சொல்லியிருந்தேன். அவ் வரைக்கும் ஸ்வர், அம் வந்து அனுஸ்வார், அஹ இது வந்து விசர்க், விசர்க்கம் சொல்லியிருந்தேன். ஹிந்தியில விசர்க், தமிழ்ல விசர்க்கம், ஹிந்தியில விசர்க். இந்த ரெண்டு புள்ளி இருக்கு இல்லைங்களா, இதுதான் விசர்க். அம்ல ஆக்கு மேல புள்ளி வைப்போம், அது அனுஸ்வார். அஹ இதுல ஆக்கு பக்கத்துல ரெண்டு புள்ளி வரும். இந்த ரெண்டு புள்ளியை தான் வந்து விசர்க், விசர்க்குன்னு சொல்லணும். அஹ அஹனுடைய மாத்ரா என்னன்னா இந்த ரெண்டு புள்ளி தான். ஒரு லெட்டர் இருக்குன்னா அது பக்கத்துல இந்த மாதிரி ரெண்டு புள்ளி வந்ததுன்னா தான் அஹ கி மாத்ரா. இந்த ரெண்டு புள்ளி தான் அஹனுடைய மாத்ரா. இப்ப கா இருக்குன்னா அது பக்கத்துல இப்படி ரெண்டு புள்ளி வச்சோம்னா கஹ, கஹ, ஹா, ஹா சவுண்டோட கஹ. இந்த அஹக்கி மாத்ரா பார்த்தீங்கன்னா இறுதியிலையோ அப்படி இல்லைன்னா ரெண்டு எழுத்துக்கு நடுவுலையோ தான் வரும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, நா ம ஹ கி மாத்ரா, நமஹ, நமஹ. லாஸ்டா வந்திருக்குங்களா, ரெண்டு புள்ளி வைக்கிறது தான் அஹ கி மாத்ரா. இதை வந்து மா மட்டும் படிக்கக்கூடாது, மஹ, மஹ. நா மஹ, நமஹ, நமஸ்தே, வணக்கம். இது பார்த்தீங்கன்னா இம்மு கூட்டல் அஹ, இந்த மாத்திரா சேர்க்கணும். மஹ, மா போட்டு ரெண்டு புள்ளி வச்சா மஹ, நமஹ. செகண்ட் பிராத்தஹ, பிரா, இது வந்து இப்பு ரா சேர்ந்தது. பிரா தஹ, பிராத்தஹ, இந்த மார்னிங், காலை பொழுதில். தேர்டு ஆ தஹ, அத்தஹ, அத்தஹ, தேர்ஃபோர், எனவே. இப்போ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த அஹக்கி மாத்ரா வந்து லாஸ்ட்ல யூஸ் பண்ணோம். ஒரு வேர்ட்ல லாஸ்ட்ல வந்தது. இப்போ இதில் பாருங்க, ரெண்டு லெட்டருக்கு நடுவில் வருது பாருங்க. ஃபோர்த் ஒன் துஹ்க, துஹ்க. து ஊக்கி மாத்ராவும் வந்திருக்கு, அஹக்கி மாத்ராவும் வந்திருக்கு. துஹ்க இது வந்து இக், துஹ்க. சாரோ, துக்கம். இதை வந்து இந்தியில துக்கு அப்படின்னும் சொல்லலாம். வெறும் இந்த அஹக்கி மாத்ரா யூஸ் பண்ணாம துக்கு, துக்கு. இப்போ பார்த்தது எல்லாமே 2 லெட்டர் வேர்ட்ஸ். இப்போ 3 லெட்டர் வேர்ட்ஸ் பார்க்கலாம். ஃபிஃப்த்து மூ, நெடில் பாருங்க, இது படி ஊக்கி மாத்ரா. மூ ல தஹ, மூல்தஹ, மூல்தஹ. பேசிக்கலி, அடிப்படையில். சிக்ஸ்த்து ஃபா ல தஹ, ஃபல்தஹ, ஃபல்தஹ. ஃபா இது வந்து பான் படிக்காதீங்க, ஃபா, ஃபல்தஹ. ஆஸ் ஏ ரிசல்ட், அதன் விளைவாக. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்டர்ல வர இந்த எழுத்தை புள்ளி வச்ச எழுத்தா நம்ம படிப்போம். ஃபா ல தஹ, இதை இல்லைன்னு படிக்கணும். ஃபல்தஹ, ஃபல்தஹ. செவன்த்து ஷத்ஷஹ, ஷத்ஷஹ. ஷா த ஷஹ, ஷத்ஷஹ. 100%, 100%. இது வந்து 3 லெட்டர் வேர்ட்ஸ் இல்லைங்களா. இப்போ 4 லெட்டர் வேர்ட்ஸ் பார்க்கலாம். எயித்து சம்பவ் தஹ, சம்பவ் தஹ. பாசிபிளி, ஒருவேளை. சா இம், இது பாருங்க அனுஸ்வார், பா வந்திருக்கு. இது வந்து பாவரிச. பா ஃப பா ப மா, மா தான் லாஸ்டா வருது. அப்போ மேல இந்த புள்ளியை வந்து இம்முன்னு ப்ரொனன்ஸ் பண்ணணும். சம்பவ் தஹ, சம்பவ் தஹ. பாசிபிளி, ஒருவேளை. நைன்த்து விசேஷ்தஹ, வி, சோட்டி ஈ கி மாத்ரா, வி. இது வந்து லெஃப்ட் சைடு தான் வளைச்சிருக்கு பாருங்க. வி, ஷே, ஷ, தஹ, விசேஷ்தஹ.
எஸ்பெஷலி குறிப்பாக. 10th அக்ஷர்ஷஹ அக்ஷர்ஷஹ ஆ இக்ஷ. இது என்ன லெட்டர்? இக்ஷ. ர ஷஹ அக்ஷர்ஷஹ லிட்ரலி உண்மையாகவே. இதில் பாருங்க, இப்போ நமஹ பார்த்தோம் இல்லைங்களா, இதில் லாஸ்ட்டாக இது வந்து விசர்க்கம், இதை யூஸ் பண்ணி தான் எழுதணும். ஹா சவுண்டு வருதுன்ட்டு நான் போட்டுட்டு மா ஹா இதை யூஸ் பண்ணக்கூடாது, இது தப்பு. நமஹ விசர்க்கம் யூஸ் பண்ணி தான் எழுதணும். விசர்க் நமஹ இந்த மாதிரி எழுதக்கூடாது. இந்த ஹா சவுண்டு வருதுன்றதுக்காக இதை எழுதக்கூடாது. நமஹ இந்த மாதிரி 2 புள்ளி வச்சு தான் எழுதணும். அஹக்கி மாத்திரா யூஸ் பண்ணி வர வேர்ட்ஸ் வந்து ரொம்ப ரேராக தான் வரும். எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. நம்ம கிம்தி பார்த்தோம். கிம்தியில் பார்த்தீங்கன்னா சஹ 6க்கு பார்த்தோம் இல்லைங்களா, சஹ இப்படின்னா 6. இதை வந்து நம்ம இப்படியும் எழுதலாம் விசர்க் யூஸ் பண்ணி, அப்படி இல்லைன்னா சஹ இப்படியும் எழுதலாம், ஹா யூஸ் பண்ணியும் எழுதலாம். இது மட்டும் எந்த மாதிரி வேணாலும் எழுதிக்கலாம், மீதி எல்லாத்துக்கும் ஹா யூஸ் பண்ணக்கூடாது. இதுதான் சஹ. இந்த மாதிரி 2 புள்ளி வச்சிருக்கிறதால இதையும் சஹ சொல்லலாம். இந்த மாதிரி ஹா எழுதியும் சஹ இப்படியும் எழுதலாம். ரெண்டுமே இதில் வந்து கரெக்டு. திரும்பவும் நான் இந்த 10 வார்த்தைகளை சொல்லிட்டு வரேன். ஸ்வரோங்கி மாத்ரா எங்களை அஹ ஷப்து இன்னைக்கு பார்க்குறோம். அஹ கி மாத்ரா இந்த மாதிரி 2 புள்ளி வைக்கிறது, 2 பிந்து. அது ஆக்கு பின்னாடி தான் வைப்போம், இதுதான் அஹ. இப்போ கா இருக்குன்னா அது பக்கத்தில் 2 புள்ளி வச்சா கஹ கஹ. சா இருக்குன்னா அது பக்கத்தில் 2 புள்ளினா சஹ. இந்த மாதிரி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இது விசர்க். ஃபர்ஸ்ட் ஒன் நமஹ வணக்கம். செகண்ட் பிராத்தஹ காலை பொழுதில். தேர்ட் அத்தஹ எனவே. ஃபோர்த் துஹ்க் துக்கம். ஃபிஃப்த் மூல்தஹ அடிப்படையில். சிக்ஸ்த் ஃபல்தஹ ஃபல்தஹ அதன் விளைவாக. செவன்த் ஷத்ஷஹ ஷத்ஷஹ 100%. எயித்து சம்பவ்தஹ சம்பவ்தஹ ஒருவேளை. நைன்த்து விசேஷ்தஹ விசேஷ்தஹ குறிப்பாக. 10th அக்ஷர்ஷஹ அக்ஷர்ஷஹ உண்மையாகவே. இதில் பார்த்தீங்கன்னா 3 letter வேர்ட்ஸ் வந்தது இல்லைங்களா, இதில் பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்கிற மெய்யெழுத்தாக ப்ரொனவுன்ஸ் பண்ணோம். தான் இருக்குது, இதை இத்துன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணோம் ஷத் ஷஹன்னு. இதே 4 letter வேர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பா இருக்குது, இங்கேயும் வா இருக்குது, ஆக்கி மாத்திராவே 2 வந்திருக்கு. இந்த மாதிரி வரும்போது இதை பானும் தேர்ட் லெட்டரை இவனும் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். சம்பவ் தஹ இதை பானு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம் பாருங்க, பா. இது இவ் சம்பவ் தஹ. இதுவும் 2 ஆக்கி மாத்திராவே வந்திருக்கு. இதை இக்ஷனும் இதை இர்னும் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இது இக்ஷ, இது இர். அக்ஷர்ஷஹ. புரியுதுங்களா? இதை வந்து ஃபஸ்ட்டு ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது தான் கஷ்டமாக இருக்கும். இதை திரும்ப திரும்ப சொல்லி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஈஸியாக இருக்கும். அக்ஷர்ஷஹ. ஸ்வரில் லாஸ்ட் எழுத்து தான் அஹ. அஹக்கி மாத்ரா வாலே சப்து தான் இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.